பிஹைண்ட் பக்தி வழங்கும் நானும் ஆன்மீகமும் ஆன்மீக கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் புண்ணியம் ஃபவுண்டேஷன். Co-presented by Kolattur Babu Catering. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. மனுஷங்களோட அன்பு இன்னைக்கு பொருளாதாரம் வச்சு, உங்களோட உடையை வச்சு, உங்களோட நிறத்தை வச்சு, அன்றையோட சூழலை வச்சு எல்லாமே அமையும். கடவுள் நாளைக்கு நானே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு போனால் கூட அன்னைக்கு எப்படி பார்த்தாரோ அதே நிலமையில தான் இன்றைக்கும் அவன் வந்திருக்கான், என் பொண்ணு சாப்பாடு போடணும்னு தான் கேட்பார். ஏன்னா நான் எத்தனையோ நாள் கோவிலில் அன்னதானம் சாப்பிட்ருக்கேன். பல நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாப்பா வரும், அவள் ரொம்ப பசியோடு வருவா, அவளுக்கு நம்ம இடம் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டைமுக்கு போக முடியாது. சில நேரத்தில் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நான் இப்போ பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒன்று மட்டும் எப்பவுமே நினச்சிக்கோங்க, என்றைக்குமே பிரபஞ்சத்தையும் கடவுளையும் பிழைக்காதீங்க. இவ்வளோ படைச்ச கடவுளுக்கு உங்களை எந்த இடத்துல எப்போ உட்கார வைக்கணும்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன ஒன்று, அதுக்கெல்லாம் நீங்கள் தகுதியாக ஆகணும்ல. என்னை ஒருத்தவங்க கேட்டாங்க, சரி நாளைக்கே முருகர் இங்கேருந்து உன்னை குதிக்க சொன்னால் குதிச்சிடுவியா அப்படிங்கிற. ஓ குதிச்சிடுவேனே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பட் எல்லாருமே இங்கே செவ்வாய்க்கிழமை ரொம்ப நம்ம எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக பேசுவோம். ஏன்னா செவ்வாயோட அதிபதி முருகன் என்றதுனால நம்ம பேசுகிறோம். ஆனால் முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் வியாழக்கிழமை தான். எனக்கே நான் பூ, அதாவது தலைமுடி காணிக்க கொடுக்கும் போது அப்படிதான் நடந்தது. திருத்தணியில முருகர் எதுக்கு இப்போ உன்னை நான் முடி காணிக்கை கொடுக்க சொன்னேன்னா, பாப்பா இது தேவையா, நான் உனக்கு எதனா பண்ண மாட்டேன்னு உனக்கு நான் சொன்னேன்னா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயம் கோபி. இந்த கலியுகத்தில் தர்மம் புண்ணியம் சேர்க்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதில் ஒரு முக்கியமான வழியை தான் நான் சொல்ல போறேன். கண் பார்வையற்றோர், வாய் பேச முடியாதோர், காது கேளாதோர், ஆட்டிசம் குறைபாடுடையோர், இந்த எல்லா குழந்தைங்களுமே தெய்வ குழந்தைகள் சொல்லுங்க. அந்த குழந்தைகள் எல்லாருமே தெய்வத்துக்கு சமமானவர்கள். உங்களிடம் நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கும் பொழுது முருகர் பேசிய தருணம்னு ஏதேனும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா? என் அறியாமலே எனக்கு அது கேட்டுச்சு, அவர் இப்படி தான் சொல்கிறாரு, நான் அதை செஞ்சேன், என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்ற மாதிரி நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா? அது ஏதேனும் ஒரு நிகழ்வு எங்களோட பகிர்ந்துக்கோங்களேன். இப்போ முருகர் எப்பவுமே பேச மாட்டாருங்க, செயல் தான் செயல் வீரர். ஆமாம், அவர் நான் இதை பண்ண போகிறேன், காலையில் ஏந்திரிச்சிக்க, உனக்கு வந்தோடனே நான் தங்க தாம்பலத்தில் இதை கொடுக்க போகிறேன்னுலாம் சொல்ல மாட்டார். அவர் செயலில் தான் காமிப்பார், மனுஷங்க மூலியமாகவே காமிச்சிடுவார். என் வாழ்க்கையில் எல்லாருமே அவரோட வழிகாட்டுதல் படி ஏற்பட்டது தான் இப்போ வரைக்கும். சில நேரத்தில் வாழ்க்கையில் சிலது தவறுதலாக போகும்போது கூட, யோசிக்கும் போது கூட, அந்த நேரத்தில் யாரை காப்பாற்றுன்னு பார்த்தா அது முருகராக தான் இருப்பாங்க. அந்த வழிகாட்டுதல் எல்லாம் அமைச்சு கொடுத்ததும் முருகராக தான் இருப்பார். அதனால நான் கேட்டதுக்கான காரணம், நீங்கள் கேட்ட ஒரு கேள்விதான், நான் தனிமையுடைய வலியை ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அந்த தனிமை நேரத்தில் நமக்கு ஒருத்தர் சாப்பிட்டியா இல்லை தண்ணி குடிச்சியான்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லையேன்ற ஒரு வழியெல்லாம் நம்ம ஏற்பட்டிருக்கோம். அதை பக்தி எப்படி நமக்கு பூரணமாக கொடுக்குது அப்படின்றதுக்காக தான். எனக்கு தனிமை கொடுமையாலாம் தெரியாது. இல்லை, எனக்கு நீங்கள் 365 நாளும் தனிமையாக இருக்க சொன்னீங்கன்னா இருந்துருவேன். எனக்கு தனியாக இருக்கிறது எப்பவுமே கஷ்டமாக இருக்காது. ஆனால் மனுஷங்களோட இயல்பு மாறுறது தான் கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஏன் நளினி அம்மா கிட்ட கூட அந்த கேள்வியை கேட்டேன்னா, இங்கே நிறைய பேருக்கு நம்ம நிறைய நல்லது செய்வோம், ஆனால் அவங்க நம்மளுக்கு திருப்பி கொடுக்கறது எல்லாமே வலிகளாக இருக்கும். அப்போ அதை எதிர்கொள்கிறது தான் எனக்கு இன்னமும் தெரியாது. அந்த விஷயத்தில் எப்பவுமே நான் குழந்தையாக மாறிடுவேன். எவ்வளோதான் நீங்கள் மெச்சூர்டாக இருந்தாலும் முருகர்கிட்ட போய் நான் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, நான் நல்லது தானே செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு யோசிப்பேன். அது இன்றைக்கும் நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். பட் அப்போல்லாம் முருகர் சொல்கிற அது உங்களோட இப்போ தான் பிஹைண்ட் பக்தி மூலியமாக தான் எனக்கே ஆன்சர் கிடச்சிது. அதுவுமே நளினி அம்மா சொன்னது தான். யாருன்னா தப்பு செஞ்சிட்டா கூட அவங்களும் நல்லா இருன்னு சொல்லிட்டு போயிடு.
வேற வழி இல்லை. அது மாதிரி நான் தனிமைன்னு மென்ஷன் பண்ணது, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தனிமையில் இல்லை, குடும்பத்தில் தான் இருக்காங்க. குடும்பத்தில் இருந்து மனதால் தனித்து விடப்பட்டவர்களாக எத்தனையோ பெண்மணிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு அட்டென்ஷன் இல்லையே, இந்த குடும்பத்துக்காக நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், எனக்குன்னு ஒரு 2 நிமிஷம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வராங்க, லபக்கு லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. நீ சாப்பிட்டியாமா, இது நல்லா இருக்கா, உனக்கு நான் ஏதாவது செஞ்சு தரட்டுமா, இதெல்லாம் கேட்காத அந்த ஒரு இடைவெளி தனிமை இருக்கு பாருங்க, அதுதான் கொடுமையிலும் கொடுமை. அந்த இடத்தை பக்தி நிரப்புமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பா நிரப்பும். நீங்க கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு சில நேரத்துல ஒரு சில நேரத்துல பார்க்கும்போது நம்ம தனியா நிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பல நேரங்கள்ல பார்க்கும்போது கடவுள் பெருசா மனுஷன் பெருசான்னு பார்க்குற கடவுள் தான் பெருசு. அதனால அந்த தூய அன்பே போதும். மனுஷங்களோட அன்பு இன்னைக்கு பொருளாதாரம் வச்சு, உங்களோட உடையை வச்சு, உங்களோட நிறத்தை வச்சு, அன்றையோட சூழலை வச்சு எல்லாமே அமையும். கடவுள் நாளைக்கு நானே கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போனா கூட அன்னைக்கு எப்படி பார்த்தாரோ அதே நிலைமையில தான் இன்னைக்கும் அவன் வந்திருக்கான், என் பொண்ணு சாப்பாடு போடணும்னு தான் கேட்பார். ஏன்னா நான் எத்தனையோ நாள் கோவிலில் அன்னதானம் சாப்பிட்ருக்கேன் பசியில், எத்தனையோ நாள். இது இன்னைக்கு நான் சொல்றதுல எந்த விட வெக்கமும் படலை. ஏன்னா எத்தனையோ நாள் பசிக்குதுன்னு போது கையில் காசு இல்லாத போதெல்லாம் குறிங்கலாலீஸ்வரர் கோவில் கோயம்பேடுல யாசகம்லாம் கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பல நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாப்பா வரும், அவ ரொம்ப பசியோட வருவா, அவளுக்கு நம்ம இடம் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டைமுக்கு போக முடியாது. சில நேரத்துல ஒரு சில வேலைலாம் இருக்கும், பார்த்துட்டு நம்ம போவோம். அப்ப கூட யாருமே என் கூட இல்லை. அப்போ என்னன்னா அந்த பசிக்கு காசும் இருக்காது. ஏன்னா அந்த காசை வச்சா பெட்ரோல் போடணும், இது போடணும், இது நிறைய செலவெல்லாம் வேற இருக்கும். இப்போ என்ன பண்ணுவேன், அங்கே இருக்க யாசகம் கேட்குற தாத்தா என்ன பண்ணுவார், அந்த பாப்பா வரும், நம்ம இடம் பிடிச்சி வைக்கணும், வா பாப்பா ஏன் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அங்கே போடுறது பார்த்தீங்கன்னா சில பேர் அன்னதானத்தை பிழைப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன வெறும் சாம்பார் தான் போடுறீங்க, என்ன வெறும் ரசம் தான் போடுறீங்க அப்படின்னு. அன்னைக்கு அந்த சாம்பாரும் ரசமும் தான் எனக்கு அமிர்தமா இருந்தது. அவங்க கொடுக்குற பொரியல் தான் ரொம்ப சந்தோஷமா நான் சாப்பிட்டேன். அதெல்லாம் சாப்பிட்டு தான் முருகன் பார்த்துட்டே இருந்தாரு. என் குழந்தை ஏதோ ஒரு மூலையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. ஆனா அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி நான் அவர் நினைச்சதெல்லாம் என்னன்னா, இவ்வளோ கஷ்டத்தை நம்ம அவளோட கர்மா அவன் ஒவ்வொரு நாளும் இது பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா ஒரு நாள் கூட நம்மள திட்ட மாட்டேங்கிறான். அதையும் சிரிச்சுக்கிட்டே அவன் பாரு, யாசகம் கேட்கறவங்க பக்கத்துல தான் உட்காந்து சாப்பிட வைக்கிறோம். ஆனா அவ கோவில்ல கிடைக்கிறது அமிர்தமா நினைக்கிறாளே தவிர்த்து அப்படின்லாம் சொல்ல மாட்டான். நான் இன்னைக்கும் குருகாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அன்னதானம் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா அது என்னோட கைகரியம். அறம் வளர்த்த நாயகி இருக்கக்கூடிய ஆலயம் அல்லவா, எத்தனை அறங்கள்ல ஒரு அறம் வளர்த்த நாயகி, அங்க போய் நீங்க அன்னதானம் பண்ணி அந்த அறத்தை வளர்த்து. நான் இன்னைக்குமே யாசகம் கேட்கறவங்க கிட்ட காசை பிக்ஷை கொடுக்கறத தூக்கிலாம் கொடுக்கறது கிடையாது. கையில காசு தொட்டு தான் கொடுக்கறது, இல்ல முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி கொடுக்கறது. தெரியும் யாரு பிக்ஷை நிஜமா கேட்குறாங்கன்னு. கேட்டா நின்று நிதானமா பேசிட்டு வர்றதெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா அவங்க நிஜமா அந்த காசுக்குன்னெலாம் இது பண்றது கிடையாது. ஏன்னா எனக்கு அன்னைக்கு அந்த தாத்தா இடம் பிடிச்சி வைக்காம இருந்தா அந்த சாப்பாடு அன்னைக்கு இல்லை எனக்கு. அதாவது கஷ்டங்கள்னு சொல்லணும்னா சொல்லிட்டே தான் போகலாம். ஆனா எனக்கு அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நான் இப்போ பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு சொல்றது ஒன்று தான், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒன்று மட்டும் எப்பவுமே நினச்சிக்கோங்க, என்னைக்குமே பிரபஞ்சத்தையும் கடவுளையும் பிழைக்காதீங்க. கண்டிப்பா. இவ்வளோ படைச்ச கடவுளுக்கு உங்களை எந்த இடத்துல எப்போ உட்கார வைக்கணும்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு கண்டிப்பா தெரியும். என்ன ஒண்ணு, அதுக்கெல்லாம் நீங்க தகுதி ஆகணும்ல. எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பெட்டி நிறைய 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா ஓஹோன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு கூட இந்த மாதிரி காசு இருந்துச்சு, ஆனா ஒன்றுத்துக்கு தகுதி இல்லை எனக்கு. ஆனா இப்பவும் காசு வருது.
இப்போ சில பேர் கேட்பாங்க என்கிட்ட, காசு என்ன இந்த கோவிலுக்கு போகிறேன், அந்த கோவிலுக்கு போகிறேன், இங்கே அன்னதானத்துக்கு எழுதிட்டு வரேன், அங்கே அன்னதானத்துக்கு எழுதிட்டு வரேன்னு. ஆனால் அப்போல்லாம் யோசிப்பேன், இந்த அன்னதானத்தெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணுன்னா எழுதாமல் நான் என்ன பண்ணுவேன்? எங்கேருந்து எடுத்தோமோ அங்கே தானே நம்ம திருப்பி. ஆமாம், ஆனால் ஒன்று மட்டும் எப்போவுமே நம்புவேன், இங்கெல்லாம் கொடுத்துட்டு வரேன். என்ன ஒரு பெரிய நம்பிக்கைன்னா, இங்கெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது எங்கள் அப்பா கொடுப்பான். நீங்கள் யாரும் என்னை பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஒரு அது பெருமைன்னு சொல்கிறதா இல்லைன்னா கர்வம்னு சொன்னாலும் சரி, நான் மனுஷங்களை எப்போவுமே இது பண்ணிக்க மாட்டேன், எடுத்துக்கவே மாட்டேன். எனக்கு எங்கள் அப்பா பார்த்துப்பாரு, எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, என் ஃப்ரெண்டு பார்த்துப்பா, இவங்களெல்லாம் சொல்லவே மாட்டேன். என்ன நீங்கள் பண்ணுங்க, அவன் பார்த்துப்பா. என்ன கடவுள் மேலே பெரிய ஒரு மரியாதையும் பக்தியும் இருக்கிறதுனால என்ன நடந்தாலுமே விட்டு கொடுக்காம பேசுவேன். அதனால முருகர்கிட்ட எப்பவுமே அந்த பணிவு இருந்துக்கிட்டே இருக்கும். என்னை ஒருத்தவங்க கேட்டாங்க, சரி நாளைக்கே முருகர் இங்கேருந்து உன்னை குதிக்க சொன்னால் குதிச்சிடுவியா அப்படிங்கிற. ஓ குதிச்சிடுவேனே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் கொடுத்த வாழ்க்கை ஒரு வேளை இவ்வளோதான் அப்படின்னா குதிச்சிடுவேன். எனக்கு வேற லைஃப்ல எனக்கு பெருசா அப்படி ஒரு விசுவாசத்தோடு இருந்தா சரணாகதி அடையிறது. ஆமா, ஒரு யார்கிட்டனாச்சும் ஒருத்தர்கிட்டனாச்சும் நீங்க விசுவாசமா இருந்துடணும். வாழ்க்கையில இதை விட வேற என்னங்க இருக்கு? நீங்க இங்க இருக்க மனுஷன் கூடலாம் விசுவாசமா இருக்கணுமான்னு கேட்டா எனக்கு அது கேள்விக்குறிதான். ஆனா கடவுள்கிட்ட எப்பவுமே விசுவாசமா இருங்க, அவர் இருக்கிறது உண்மை. அதை சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சயின்ஸ் பிரகாரம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் பார்த்தா சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பேச வேண்டிய ஆன்மீகம்லாம் எவ்வளவோ இருக்குது. கண்டிப்பாக. அதனால் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். விசுவாசம்னு ஒன்று எனக்கு எப்போவுமே முருகர் இடத்துல இருக்குது. அது இருக்கிற வரைக்கும், ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. கண்டிப்பாக. இப்போ உங்களுடைய இன்ஸ்டா பேஜில் நிறைய நட்சத்திரங்கள் பற்றி, ஸ்மைலிங் நிலா இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த வருஷம் வேறு ஏதேனும் இப்போ ஸ்பெஷலாக ரீசெண்டாக வருதுங்களா மக்களுக்காக, எங்களுக்காக, பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்காக? எல்லா நாளுமே ஸ்பெஷல் டே தான். பட் எல்லாருமே இங்கே செவ்வாய்க்கிழமை ரொம்ப நம்ம எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக பேசுகிறோம். ஏன்னா செவ்வாயோட அதிபதி முருகன் என்றதுனால நம்ம பேசுகிறோம். ஆனால் முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் வியாழக்கிழமை தான். அது எத்தனை பேருங்களுக்கு தெரியும்னு தெரியல. ஏன்னா நம்ம அது இந்த வழிபாடை மறந்துடுறோம். முருகன் குரு, அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் அவர். ஆனால் எப்பவுமே வியாழக்கிழமை, அதனால திருச்செந்தூர்ல சொல்லுவாங்க, புதன்கிழமை நைட்டு போய் படுத்துருப்பா, திருச்செந்தூர்ல சொல்லுவாங்க. நானும் அதை பண்ணியிருக்கேன். நான் இப்போ பண்ணலைங்க, அது 2019 ரொம்ப கஷ்டம். அப்போ நான் ஒரு டூ ட்ராவல்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1000 rupees டூ ட்ராவல்ஸ் எடுத்து புதன்கிழமை நைட்டு போயிட்டேன். அங்கே தங்கிட்டு நம்ம பிரகாரத்தில் தங்கிட்டு வியாழக்கிழமை போய் அவரை காலையில் பார்த்துட்டு வந்தேன். நாழிகனல்லையும் பீச்லேயும் குளிச்சுட்டு பார்த்துட்டு வந்தேன். இப்போ செவ்வாய்க்கிழமை பற்றி பேசுகிறோம், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா செவ்வாயோட அதிபதி. ஆனால் முருகனுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் வியாழக்கிழமை தான். திருச்செந்தூர்ல வியாழக்கிழமையை தான் சொல்லுவாங்க, குருவோட நாள், அவரோட நாள் அது. அதனால நீங்கள் செவ்வாய்க்கிழமை முடியல, நான் அவரை பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்கலாம் தயவு செஞ்சு போய் வியாழக்கிழமை போய் பார்த்துட்டு வந்து தங்கிடுங்க. வியாழக்கிழமை பார்த்துடுங்க. இன்கேஸ் நீங்கள் அங்கே தங்கணும்னு கூட அவசியம் இல்லை. வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்லேயே வச்சு அவரை வீட்டில் முருகர் படம் இருக்கும் இல்லையா, அவரை மானசீகமாக அவரை குருவா நினச்சி நீங்கள் எனக்கு எல்லா நேரத்துலையும் வழிகாட்டுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே போதும். முருகருக்கு மட்டும் எப்போவுமே ஒரு குணம் உண்டுங்க. நீங்கள் அவருக்கு உங்களை பிடிச்சி போச்சுன்னா, ஒரு வாட்டி அவருக்கு உங்களை பிடிச்சி போச்சுன்னா, நீங்கள் தப்பு செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் குழந்தைத்தனமாக சிலுமிஷம் பண்ணாலும், இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷத்தில் அந்த மெதப்பில் கொண்டுட்டு போய் சாணியில் அப்படி இப்படி டம்மு டம்முன்னு ஆடினாலும், உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம, சரி என்னமோ பண்ணுறா பண்ணட்டும், ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லி கொடுப்போம்.
நிதானத்துக்கு வரட்டும் புள்ள அப்படின்னு வெயிட் பண்ணுவாரு. மற்ற தெய்வம் கூட கொஞ்சம் கண்டிக்கும், முருகன் சட்டுன்னு கண்டிக்க மாட்டாரு. ஆனா கண்டிச்சான்னா தாங்க மாட்டோம், கண்டிச்சான்னா தாங்க மாட்டோம். அதனால கொஞ்சம் விட்டு பிடிப்பாரு, நம்மளை வந்து ரொம்ப குழந்தையா ட்ரீட் பண்ணுவாரு. அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு நிஜமாலே அவரை நினைச்சு நீங்க வந்து குருவா மானசீகமா ஏத்துக்கிட்டு இது பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துரும். வள்ளி தாயை எப்பவுமே மறந்துடாதீங்க. நிச்சயமா. அதே மாதிரி வீட்ல நிறைய பேர் வந்து முருகர் சிலை வைத்து வழிபடுறாங்க, வேல் வைத்து வழிபடுறாங்க. இந்த வேல்லையே பலவிதமான வேல்களை வைத்து வழிபடுறாங்க. இதில் உங்களுக்கு பிடித்த முறையில நீங்க கைட் பண்ற முறை அப்படின்னா எந்த முறையா இருக்கும்? வேல் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது. இது நிறைய பேர் இங்கே பார்க்குறவங்களுக்குமே நான் சொல்கிறேன், இதை கேட்குறவங்களுக்கும் சொல்கிறேன். வேல் வந்து இப்போ பிளாஸ்டிக்லலாம் வருது, தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க. வெள்ளி வேல் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாங்கி கொடுக்கறது அப்படி இல்லைன்னா பஞ்சலோகத்தில் கொடுக்கறது சிறப்பு. இல்லை பித்தளை பிராஸ், தயவு செஞ்சு இந்த பிளாஸ்டிக்லேயோ ஃபைபர்லேயும் வருது, அதெல்லாம் வாங்காதீங்க. கருங்காலியில் வருது, ஆனால் தெரியல அது எத்தனை உண்மையான கருங்காலின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் சில மரம் வந்து சில பேர் உடலுக்கு ஒத்து வராது, சில மரம் அது சில பேர் உடல் வாகுக்கு ஒத்து வராது. ஆனால் நீங்கள் ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய காரியம் நடக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னா, நான் அதை செஞ்சுருக்கேன். எதனா உங்களுக்கு முடியணும் அப்படின்னா வெள்ளி வேல் வந்து உங்களுக்கு 600 ரூபாயிலேருந்தே கிடைக்குது, ரொம்ப பெருசுலாம் இல்லை, 600 ரூபாயிலேருந்தே கிடைக்குது. அது வந்து பணம் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன், முடியும் அப்படின்றவங்களுக்கு அந்த 600 ரூபாய் வெள்ளி வேல் வாங்கி கோவிலில் நீங்கள் சுவாமியை நல்லா வேண்டிட்டு வந்து உங்கள் வீட்டில் எப்படி வைப்பீங்க அப்படி நீங்கள் மனசார வேண்டிட்டு வந்து யாரோ முகம் தெரியாத ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அவங்க என்னாருதான்லாம் பார்த்துலாம் கொடுக்கக்கூடாது, நல்லபடியாக ஒருத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு கொடுத்துட்டு எதுவுமே அவங்க கிட்ட பேசாமல் முருகர் உத்தவரை கொடுக்க சொன்னேன் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அவங்களோட குடும்ப கஷ்டம் எப்படி தீருதோ அதே மாதிரி நீங்க வேண்டது கண்டிப்பா தீந்துரும். உண்மையிலே இதுல நம்மளுடைய இதை பாக்குறத விட அதை வாங்கக்கூடியவங்க அவங்க மனசு எப்படி பூரிச்சு போகும். அவங்க ஒரே நிமிஷத்துலங்க ஒரு செகண்ட்ல உங்களை அவ்வளோ வாழ்த்துவாங்க. ஏன்னா அந்த 600 ரூபாய் வந்து நமக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடா கூட இருக்கலாம் கொஞ்சம் ஃபினான்ஷியலா இருக்கிறவங்களுக்கு, ஆனா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஐயோ முருகர் வந்துட்டாருன்னு காலத்துக்கு அந்த வெள்ளி வேலு எத்தனை வருஷம் அவங்க வீட்டில் வழிபாட்டில் இருக்கோன்னே தெரியாது. மாதிரி நீங்கள் முடிஞ்சதுன்னா கொடுங்க, அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். வெள்ளி வேல் கொடுக்கறது தங்கத்தில் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களோட சௌகரியத்தை பொறுத்து இருக்கு. சிறப்பு. அதே மாதிரி ஆடிப்பாடி கொண்டாடக்கூடிய இறைவன் பார்த்தீங்கன்னா முருகன் தான். இந்த காவடி எடுத்து ஆடுதல், பால் குடம் எடுத்து ஆடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பால் குடம் எடுத்திருக்கீங்கன்றதும் எனக்கு தெரியும், பூமுடி காணிக்கை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ ஒரு மன நிறைவை கொடுக்குது உங்களுக்கு? அது எல்லாமே நம்மளோட மன நிறைவு தாங்க. அவர் வந்து இப்போது நீங்கள் பூக்காவடி ஆகட்டும், பன்னீர் காவடி, இல்லை உங்கள் முடி காணிக்கை கொடுக்கறது, அழகு குத்திருக்கிறது, இது எல்லாமே காவடி கூட அவருக்கு ரொம்ப இஷ்டப்படுவார் ஆடல் பாடலோட. ஆனால் உடல் வருத்திக்கிற மாதிரி அழகு குத்துறதெல்லாம் வந்து அவர் வந்து என்னன்னா என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதேன்னு தான் பார்ப்பாரு. ஆனால் என்னென்னா அவளோட மன திருப்திக்கு அதை செஞ்சு நான் பாரு உனக்காக எப்படி இருக்கேன், விசுவாசமாக இருக்கேன் பாரு அப்படின்னு காமிச்சிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு தான் பார்ப்பாரே தவிர்த்து அவர் அதை செய்ய சொல்கிறாரான்றது வந்து முக்கியம் கிடையாது. அதை அவர் செய்ய சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா எந்த அப்பாவும் அம்மாவும் அதை டக்குன்னு பண்ண சொல்ல மாட்டாங்க. எனக்கே வந்து நான் அதாவது தலைமுடி காணிக்க கொடுக்கும் போது அப்படி தான் நடந்தது. திருத்தணியில முருகர் வந்து எதுக்கு இப்போ உன்னை நான் வந்து முடி காணிக்கை கொடுக்க சொன்னேன்னா பாப்பா இது தேவையா, நான் உனக்கு எதனா பண்ண மாட்டேன்னு உனக்கு நான் சொன்னேன்னா நீ சும்மாவே வந்து என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னன்னா அவருக்கு நான் காமிக்கணும், இவ்வளோ பக்தர்கள் உனக்கு இருக்காங்கல்ல, அதில் நான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்
அது அவங்கவங்க மன அன்பை ஆழத்தை ஆறுதலுக்கு பொறுத்தது. ஆறுதலுக்கு. ஆனா அவருக்கு வந்து கோலாகலமா ஆடி பாடி வர்றது வந்து சந்தோஷம்தான் எப்பவுமே. ஆரம்பத்துல சொன்னீங்க வீட்ல வந்து முருகர் படமும் வச்சிருக்கேன், குருநாதர் படமும் வச்சிருக்கேன். குருவை வணங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதை மறந்துட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். குருநாதர்னு சொன்னீங்க, அவரை பற்றியும் குருவை பற்றியும் உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்களேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா குரு வழிபாட்டில் இருக்கேன். பரஞ்சோதி பாபான்னு. இன்னைக்கும் நீங்கள் வடபழனிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அவர் தான் என்னோட குரு. அவர் மூலயமா தான் எனக்கு திருத்தணி போகிற பாக்கியமே கிடச்சிது. அதனால் எல்லாருக்குமே சித்தர் வழிபாடு இருக்கணும். அப்படி உங்களுக்கு சித்தர் வழிபாடு இல்லைன்னா நம்மளுக்கு காலங்காலமாக ராகவேந்தரோட வழிபாடு இருக்குது, இல்லை நிறைய குருமார்களோட வழிபாடு இருக்குது, வள்ளல் வாரியாரோட வழிபாடு இருக்குது. அதனால் நம்மளுக்கு குருவோட வழிபாடு இல்லாமல் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக கடவுள்கிட்ட போயிடுறோம். நீங்கள் முருகர்கிட்ட போகிறோன்னா கூட குருவோட ஆசி வேணும். குருவோட ஆசி இருந்தால் ஆமாம் இல்லை. அதனால் கண்டிப்பாக குருவை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா, நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது, அவரே உங்களை தேர்ந்தெடுத்துருவார். அதனால் குருவை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அவரை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டிங்கனாலே கடவுளோட ஆசீர்வாதம் கிடைச்சிடும். குரு பரஞ்சோதி பாபா அவர்கள் உங்களை எப்படி தேர்வு செய்தார்? அது எங்கள் பாண்டியன் மாஸ்டர் போவாங்கங்க, பேரன்மைக்கு சிலம்பம் கற்றுக்கிட்டேன். அவர் போயிட்டுருப்பார். அவர் மூலியமாக தான் பழக்கமானார். ஆனால் பரஞ்சோதி பாபா வந்து யாரையும் வந்து ஏறெடுத்துலாம் பார்க்க மாட்டார். நான் கிட்டத்தட்ட பல தடவை போய் ஒரு க்ஷணம் வந்து அவர் கண்ணோடு கண் பார்த்த ஒரு பொண்ணு. அந்த ஒரு பார்வை, ஸ்பார்க்கிள்னு சொல்லுவாங்களே, ஒரே பார்வை, அதில் தப்பிச்ச ஒரு பொண்ணு. அந்த கடைக்கண் இல்லைன்னா மேபி இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் மூலயமா திருத்தணி முருகனை பார்த்து அதுலேருந்து இப்போ ஒரு மறுபிறவி எடுத்து இப்போ உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். இன்னைக்கு பரஞ்சோதி பாபா அவர்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றது இறைவனுடைய ஆணைன்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக கிளம்பி அங்கே போவாங்கன்னு நான் விரும்புகிறேன். திருத்தணி முருகர் வாயை திறந்தாலே நம்ம அவரை பற்றி தான் உங்ககிட்ட பேசுகிறோம். அவரை தவிர்த்து அறுபடை வீடுல அடுத்து நீங்கள் போகக்கூடிய இடம் அப்படின்னா எங்கே போவீங்க? ஏற்கனவே வந்து பிஹைண்ட் பக்தியில் சுவாமி மலையை தான் பற்றி பேசியிருந்தோம். அதனால் கண்டிப்பாக சுவாமி மலை தான் அடுத்தது போகணும். சுவாமி மலையை பார்த்து சுவாமிநாதனை வந்து சாஷ்டாங்கமாக அவர்கிட்ட ஒரு நமஸ்காரம் வாங்கிக்கிட்டு ஒரு அருளை பெற்றுட்டு வரணுன்றதான் என்னோட ஆசை. சிறப்பு. நம்ம சென்னையில் அமர்ந்து கொண்டு திருத்தணியை பற்றியும் பேசிவிட்டோம், சுவாமி மலையை பற்றியும் பேசிட்டோம், வடபழனியை பற்றி ஆரம்பத்தில் சொன்னோம், அப்படியே நம்ம விட்டுட்டோம். சென்னை மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை வடபழனி முருகனை பற்றிய அவருடைய அருளை பற்றி சொல்லுங்களேன். வடபழனி முருகன் வந்து அவரோட திருவடியை வந்து முன்னாடி எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் வந்து அருள் புரியறதுக்காக வந்து பால தண்டாயுதபாணியாகவே அங்கே இருக்கார் வடபழனியில். நீங்கள் பழனிக்கு போக முடியலன்னா தயவு செஞ்சு வந்து வடபழனிக்கு வந்துடுங்க. அவர் உங்களுக்கு எல்லாம் வந்து ஆசி வழங்குறதுக்காக தான் இருக்கார். அதனால் அந்த என்ன ஒன்று, இப்போ இந்த கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அதனால் அந்த கூட்டத்தில் நான் முருகனை பார்க்க முடியலையே, இது பண்ண முடியலையே அப்படிலாம் யோசிக்காதீங்க. முருகரை பார்க்க முடியலன்னா கூட வடபழனிக்குள்ளே வந்து கோபுரம் தரிசனம் பார்த்தீங்கன்னாலே கோடி புண்ணியம். அங்கே கண்டிப்பாக வடபழனிக்கு வந்தீங்கன்னா மூவர் சமாதிக்கு போகாமல் போவாதீங்க. ஒரு முறையாவது, அதாவது வருஷத்தில் ஒரு முறையாவது வடபழனி கோவிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து வடபழனி அமையறதுக்கான எல்லா வழிகாட்டுதலாகவும் இருந்தது வந்து அந்த மூவர் சமாதி தான். அந்த மூவர் தான். அதனால் அவர் சமாதி வந்து அங்கே தான் இருக்குது, ஜீவ சமாதியாகவே அங்கே வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு அங்கே போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வந்துட்டிங்கனாலே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வடபழனிக்கு வந்துட்டு போனீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி எப்பவுமே போல் அட்லீஸ்ட் அங்கே வந்து மற்றவங்களுக்கு சுவாமிக்கும் ஒரு முழம் பூ வாங்கி கொடுங்க, மற்றவங்களுக்கும் பூ கொடுத்துட்டு வந்துடுங்க. எந்த பூவாக இருந்தாலும் எந்த பூவாக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் பூ கொடுத்துட்டீங்கன்னா மற்றவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. கண்டிப்பாக. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக பிஹைண்ட் பக்தியின் சார்பாக அன்பு சரண்யா அவர்களுக்கு ஒரு அன்பின் பரிமாறல்.